அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது நுண்ணறிவு சார்ந்த வினா ஒன்று ஆகும். அந்த வினாவினை நாம் எவ்வாறு இலகுவாக செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். நாம் இங்கு காணப்படும் இந்த நுண்ணறிவு வினாவினை முதலில் வாசித்து அந்த வினாவிற்கான விடையினை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். கேள்வியை வாசிப்போம். நண்பர்களின் குழு ஒன்று ஒரு பந்தை வாங்குவதற்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் ரூபாய் 10 வீதம் சேர்த்த போது ரூபாய் 10 குறைவாக இருந்தது. ரூபாய் 20 சேர்த்த போது ரூபாய் 10 எஞ்சி இருந்தது. குழுவில் உள்ள நண்பர்களின் எண்ணிக்கை யாது? மீண்டும் ஒரு முறை நாங்கள் வினாவினை வாசிப்போம். நண்பர்களின் குழு ஒன்று ஒரு பந்தை வாங்குவதற்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் ரூபாய் 10 வீதம் சேர்த்த போது ரூபாய் 10 குறைவாக இருந்தது. ரூபாய் 20 சேர்த்த போது ரூபாய் 10 எஞ்சி இருந்தது. குழுவில் உள்ள நண்பர்களின் எண்ணிக்கை யார்? ஆகவே இங்கு 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. இவ்வாறான வினாவிற்கு நாம் விடையிலிருந்தே வினாவிற்கான விடையை தெரிவு செய்ய வேண்டும். முதலில் நாம் முதலாவது விடையை வைத்து எவ்வாறு விடையை காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ இங்கு 3 நண்பர்கள் என்று தரப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பார்ப்போம். ரூபாய் 10 வீதம் சேர்த்த போது 10 ரூபாய் குறைவாக இருந்தது. நாம் இந்த 3ஆல் இந்த 10னை பெருக்கிக் கொள்வோம். அவ்வாறு பெருக்கும்போது எங்களுக்கு 30 ரூபாய் விடையாக வரும். ஆக சொல்லியிருக்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் 10 ரூபாய் சேர்த்த போது 10 ரூபாய் குறைவாக இருந்தது. ஆகவே இங்கு 30 ரூபாய் வருகின்றது என்றால் பந்தின் விலை 40 ரூபாய் இருந்திருக்க வேண்டும். இனி 20 ரூபாவை சேர்த்த போது 10 ரூபாய் எஞ்சி இருந்தது என கூறப்பட்டுள்ளது. ஆக நாங்கள் 3ஆல் 20ஐ பெருக்குவோம். பெருக்கினால் 60 விடையாக வரும். ஆனால் அங்கு கூறப்பட்டுள்ளது 20 சேர்த்த போது 10 ரூபாய் எஞ்சியுள்ளது என கூறப்பட்டுள்ளது. இங்கு பார்ப்போமானால் இந்த பந்தின் விலைக்கும் அவர்கள் சேர்த்த காசுக்கும் இடையிலான வித்தியாசம் 20ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் முதலாவது விடையை தெரிவு செய்ய முடியாது. இரண்டாவது விடையை வைத்து எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இரண்டாவது சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களின் எண்ணிக்கை 5. ஆகவே நாங்கள் 5ஐ 10ஆல் பெருக்குவோம். பெருக்கினால் 50 விடையாக கிடைக்கும். ஆகவே 10 ரூபாய் குறைவாக இருக்கும். அப்படின்னா பந்தின் விலை 60 ரூபாவாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது 20 ரூபாக சேர்க்கின்ற போது எவ்வளவு விடையாக வருகின்றது என்பதை பார்ப்போம். 5 தர 20 எங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கின்றது. ஆகவே சொல்லியிருக்கு அங்கே கூறப்பட்டுள்ளது 20 ரூபாய் சேர்த்த போது 10 ரூபாய் தான் எஞ்சியிருக்க வேண்டும். இங்கே பந்தின் விலைக்கும் அவர்கள் சேர்த்த தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் 40. ஆகவே இந்த விடையையும் நாம் என்ன செய்ய முடியாது, தெரிவு செய்ய முடியாது. இதற்குரிய விடை நாம் செய்து பார்க்காமலேயே தெரிவு செய்யலாம். மூன்றாவது விடை தான் வரப்போகுது. ஏனென்று சொன்னால் முதல் 2ம் எங்களுக்கு விடையாக கிடைக்கவில்லை. ஆகவே தரப்பட்டுள்ள விடையில் 3ஆவது மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது. ஆகவே நாம் அந்த விடையை தெரிவு செய்யலாம். நான் உங்களுக்கு அந்த விளக்கத்துக்காக இதை செய்து காட்டுகின்றேன். ரெண்டு நண்பர்கள் 10 ரூபாய் படி என்று சொன்னால் 20 ரூபாய் கிடைக்கும். ஆகவே பந்தின் விலை 30 ரூபாயாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் 10 ரூபாய் குறைவாக இருந்தது. இப்போ 20 ரூபாய் படி பார்ப்போம் எவ்வளவு வருது. 2 தர 20 40. ஆகவே இங்கு அந்த இது சரியாக இருந்தது. 20 ரூபாய் சேர்த்த போது 10 ரூபாய் எஞ்சி இருந்தது. அது கூட இருந்தது. இதன் மூலம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். சரியான விடை 3ஆவது விடை என்பதை நாம் இதன் மூலம் உறுதி செய்து கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறான வினாவில் நாம் விடையிலிருந்து தான் கேள்விக்கான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த காணொளியில் இந்த வினாவானது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி.